தென்னிந்தியாவை சூழ்ந்துதான் தண்ணீர் கடல்கள் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது தண்ணீரிலேயே வட மாநிலங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது யதார்த்த நிலையாக இருக்கிறது. ரித்தி, எங்கு நோக்கிலும் தண்ணீர், நீங்கள் சொன்னது போல எங்கு நோக்கிலும் தண்ணீர், அங்கு தார் சாலைகளே இல்லை, தண்ணீர் சாலைகள் தான் இருக்கின்றன. எந்த இடத்திலும் நகர முடியாத சூழல், இயல்பு நிலை முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் உள்ள காட்சிகளை நாம் பார்த்தோம் என்றால், டெல்லி வரலாறு காணாத மழை பொழிவு டெல்லியிலே இருந்திருக்கிறது. தலைநகர் டெல்லியிலே 1000 மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதாவது இந்த பருவ காலத்திலே ஆண்டு சராசரியாக பெய்வது பொதுவாக 774 மில்லி மீட்டர் தான். ஆனால் டெல்லியிலே வரலாறு காணாத அளவுக்கு 1000 மில்லி மீட்டர் மழை இந்த பருவ காலத்திலே பதிவாக, கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் மழை, 100 சென்டிமீட்டர் மழை டெல்லி காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து வந்திருந்த காட்சிகளை பார்க்கும்போது வீடுகள் முழுவதும் தண்ணீர் உள்ளே சென்றிருக்கிறது. பல இடங்கள், டெல்லியின் பல பகுதிகளிலே தண்ணீர் வீடுகளுக்குள் உட்புகுந்திருக்கிறது. இந்த இடம் அந்த இடம் என்று டெல்லியில் சொல்வதற்கு இல்லை, பெரும்பாலான இடங்களில் இப்படிதான் இருக்கிறது. யமுனை நதியும், டெல்லியின் குறுக்கே ஓடுகின்ற யமுனை நதியும் அதாவது அபாய அளவை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் கரை புரண்டு டெல்லியில் முழுவதுமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தற்பொழுது இந்த கழுகு பார்வை காட்சிகளில் பாருங்கள் டெல்லி எப்படி இருக்கிறது என்று. டெல்லியின் பல பகுதிகளில் இந்த நிலைதான் காணப்படுகிறது. டெல்லியின் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் இது போன்று மீட்பு படையினர் சென்று மீட்கின்ற காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே பிரத்யேகமான காட்சிகள் டெல்லியில் பல இடங்களில் இருக்கிறது. சில இடங்களில் டெல்லியில் தண்ணீர் இல்லை, ஆனால் பெரும்பாலான இடங்களில் இது போன்ற சூழல் தான் இருக்கின்றது. டெல்லி மட்டுமல்ல, நீங்கள் இபி என்று அழைக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம் ஆகட்டும், உத்தரகாண்ட் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், ஜம்முவிலே மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு தற்போது காஷ்மீர் ஜீலம் நதி அபாய எச்சரிக்கையை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது எந்த நேரத்திலும் கரை புரண்டு நகருக்குள் உள்ளே வந்துவிடும் என்ற அளவுக்குத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு பல மக்கள் எல்லாம் தற்போது வெளியேற பாதுகாப்பு பாருங்கள், கடல் போல் காட்சியளிக்கிறது. இது நதி, கடலில் அலைகள் வருவது போல வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜீலம் அக்டூர் பகுதியிலிருந்து இந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. பிரத்யேகமாக எப்படி பொங்கி ஓடுகிறது என்று பாருங்கள். அந்த வெள்ள காட்சிகளை பார்க்கும்பொழுது அதனுடைய வேகம் பெரிய அளவுக்கு இருக்கிறது என்று நம்மால் உணர முடிகிறது. நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் எல்லாம், அந்த கிராமங்களில் இருப்பவர்களெல்லாம் தற்போது பாதுகாப்பான எனக்கு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்றால், அடுத்த 24 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட்டில் ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கு. காஷ்மீர் பகுதியிலே பெரும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனைவரும் வெளியேற்றப்படுகிறார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான செல்கின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்னூர் பகுதி, ஜம்மு காஷ்மீரிலே உள்ள அக்னூர் பகுதியிலிருந்து இந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஜம்முவை பொறுத்தமட்டிலே பல இடங்கள், காஷ்மீரிலே நீங்கள் பார்த்து கண்டால் பகல்காம், குல்காம், அனந்த்நாக், ஸ்ரீநகர் போன்ற இடங்கள்லாம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். காஷ்மீரிலே இன்று முதல் 7ஆம் தேதி வரை பள்ளிகள், கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜம்முவிலே கடந்த 25ஆம் தேதி முதல், என்னால் அப்போது நிலச்சரிவு ஏற்பட்டது, அன்றிலிருந்தே விடுமுறையை கொடுத்திருந்தார்கள். அந்த விடுமுறையில் இருக்கிறது. எனவே தற்போது ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்திலே நடைபெற்ற அந்த நிலச்சரிவு, அதாவது மலையிலிருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சிகள் அதிர்ச்சி ஊட்டும் காட்சிகள். அங்கு சாலைகள் கீழே இருக்கின்றன. திடீரென நல்வாய்ப்பாக அந்த பகுதியிலே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அந்த மலையிலிருந்து நிலச்சரிவு எப்படி ஏற்படுகின்ற பாருங்கள். அதிர்ச்சி ஊட்டும் காட்சிகள், திடீரென மலையே பேர்ந்து வருவது போன்ற ஒரு காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களிலே ட்ரெண்டிங்காக இந்த காட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. திடீரென்று ஒரு மலையே பெயர்ந்து கீழே விழுவது போல காட்சிகள். மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். அதாவது அருவி போல் மண் அருவியாக, பொதுவாக தண்ணீர் தான் அருவியாக வருவதை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு மண் அருவி போல மாறி கொட்டுவதை பார்க்கின்றோம். இந்த காட்சிகளை பாருங்கள். மண் அருவி என்பாங்களே, இதுதான் மண் அருவி. தண்ணீர் அருவி போல மண் அருவியாக அந்த காட்சிகள், மண் அருவி போல் கீழே கொட்டுகின்ற காட்சிகள். நிலச்சரிவினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்திருந்தால் இப்படி இருக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த ஒரு அச்சுறுத்தும் காட்சி, மனதை அச்சுறுத்துகின்ற காட்சிகள் இவை. அந்த காட்சிகளை பார்த்தோம்.